ஜெயிக்கிற பக்கம் நிற்க வேண்டும் என்று எண்ணாதீர்கள், நீங்கள் நிற்கிற பக்கத்தை ஜெயிக்க வையுங்கள். சரியானது வென்றே தீரும் என்கிறான் சேகுவேரா. நாம் சரியானவர்கள், சரியானதை செய்கிறோம், வென்றே தீரும். வணக்கம், நான் கமுதியிலேருந்து வரேன். நான் என்னுடைய மாமாவும் கமுதியிலேருந்து வரோம். என்னுடைய கேள்வி என்னென்னா, நான் 12 வருஷமாக வடகிழக்கு மாநிலங்களை ரொம்ப அனுபவித்தேன். இன்னர் லைன் பெர்மிட் பற்றி உள்ளே நுழைய முடியலை, வெளியில் வர முடியலை. அது இருந்தால் தான் வர முடியும். அந்த மாதிரி கஷ்டத்தில் வடவர்கள் வந்து, நான் ஏற்கனவே வடநாட்டு பெண்ணை தான் கல்யாணம் முடிச்சிருக்கேன் டெல்லியில். வடநாட்டுக்காரங்க இங்கே ஈஸியாக வந்துட்டு போயிடுறாங்க, நம்ம அங்கே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ நம்ம நாட்டில் ஒவ்வொரு தடவையும் ட்ரெயினில் பார்க்கும்போது அவ்வளோ வடவர்கள் வர்றாங்க, ரொம்ப பயமாக இருக்குது. கொலை, கற்பழிப்பு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. நான் எப்படி வடகிழக்கு மாநிலங்களுக்கு போகும்போது இன்னர் லைன் பெர்மிட் போட்டாங்களோ, அதே மாதிரி நீங்கள் கூடிய சீக்கிரம் இன்னர் லைன் பெர்மிட் அமல்படுத்தி, சட்டப்படுத்தி கூடிய சீக்கிரம் பண்ணுவீங்களா? இல்லை, இந்த நிலத்தில் உள்நுழைவு அனுமதி, அந்த இன்னர் லைன் பெர்மிட்டை பற்றி வலியுறுத்தி பேசி கொண்டிருக்கிற ஒரே இயக்கம், ஒரே ஆள் நான் தான். நீங்கள் வடகிழக்கு மாநிலத்தில் வாழ்ந்துங்கிறீங்க, நான் போய் வரேன்ல, நான் எடுத்துக்கிட்டு தான் போகணும். அது மாதிரி இன்னர் லைன் பெர்மிட்டு, உள்நுழைவு அனுமதியை கொடுன்னு சொல்லி தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கேன், வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ அதை மெதுவாக இப்போ அதுக்கு வருது அரசு, நம்ம அழுத்தத்தால். உறுதியாக நாம் வரும்போது உள்நுழைவு அனுமதியை எடுக்க சொல்லுவோம். அவர்கள் உள்நுழைய வேண்டிய அவசியத்தை தடுப்போம். அவங்க வரமாட்டான், நான் வந்துட்டேன்னா அங்கேயே நின்றுவான், இருக்கிறவனும் கிளம்பிடுவான். உங்களுக்கு புரியுதா? நல்லது. அடுத்து கடைசி கேள்வி. நீங்களாவது நல்லபடியாக வேலை செய்யுங்க. ஆமாம், கடைசி கேள்வி. அண்ணே வணக்கண்ணே, என்னுடைய பேர் ஞானசெல்வம். நான் ஒரு தமிழ் கிறிஸ்தவன். நான் வந்து ஒரு தம்பியாக கேட்குறேன். நான் வந்து கிறிஸ்தவர்கள் மத்தியில் நான் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா, உங்களுடைய கடந்த கால வீடியோஸ்களை தான் போட்டு காட்டுறாங்க. நீங்கள் வந்துட்டு திவ்ய நற்கரணையை பேசினதாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் பெரியாரிஸ்டாக இருந்த காலகட்டத்தில் நிறைய கிறிஸ்தவர்களை பற்றின நிறைய வீடியோக்கள் தான் அதிகமாக எடுத்துகிட்டு வந்து கிறிஸ்தவர்கள், எங்கள் மாமாவே இங்கே பாரு உங்கள் சீமான் எவ்வளோ கிறிஸ்தவர்களை வந்து ரொம்ப காயப்படுத்துகிறாரு, ரொம்ப இதாக பேசியிருக்காரு அப்போ உள்ள காலகட்டத்தில் அப்படிங்கிறத எடுத்து காட்டுறாங்களே ஒழிய, இன்னொன்று கிறிஸ்தவர்கள் மத்தியில் நிறைய அச்சங்கள் இருக்குது உங்கள் மேலே, ஒரு நம்பிக்கையின்மை இருக்குது. கிறிஸ்தவர்கள் வந்துட்டு ரொம்ப அன்பானவங்க தான், ரொம்ப பாசமானவங்க தான். ஒரு வாட்டி மனசு வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்துட்டு தேடி வருவாங்கண்ணே. ஆனால் இந்த அச்சங்களையும் இந்த ஒரு தயக்கங்களையும் போக்குறதுக்கு எங்களை மாதிரி தம்பிங்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுவீங்கிறது தான் என்னுடைய கேள்வினா. அச்சப்படாத தைரியமாக இருந்தால் சொல்ல முடியும், அண்ணன் என்ன வேறு சொல்ல முடியும். அது வந்து நம்ம தான் சொல்கிறோமே, கடந்த காலத்தில் அது பேசினது, இறைமறிப்பை ஏற்று இருந்தபோது, திராவிட இயக்கங்களில் பேசினது அது இதை மட்டும் இல்லை. கிருஷ்ண பரமாத்மாவை பேசிட்டாரு, ராமரை பேசிட்டாருன்னு இந்து கடவுளுக்கு அனுப்புறது, கிருஷ்ணரை பேசிட்டாருன்னு குறிப்பாக நம்மளில் இருக்கிற கோணார் நம்ம சொந்தங்களுக்கு அனுப்புறது. அது யார் செஞ்சதுன்னா, நீங்கள் சொக்கால்ட்டு முற்போக்கு. நான் பேசுனது கேசட் யார்ட்டு இருந்தது, அந்த பேச்சு யார்ட்டு இருந்தது, யார் பேச வச்சானோ அவன் இருந்தது. அவன் அரசியலுக்கு வரும்போது என்னை எதிர்கொள்ள முடியாதுன்னு அவனை, இதை கிறித்தவத்தை பாருங்கள் உங்களை அப்படி திட்டாருன்னு. நீங்கள் இதையே நம்பிட்டு இருந்தீங்கன்னா நான் கேட்ட கேள்வி